கல்விழுந்து கண் விழித்தாள் லட்சுமியாள். ஆமாம், அப்படியே எட்டி பாக்குறா. இவன் கல்லை தூக்கி போட்டு கள்ளி மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டாங்க. நம்ம கல்லை தூக்கி போட்டிருக்கோம், இவன் செத்துட்டாளா இருக்காளான்னு பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி ஆமா கள்ளி மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சிருந்து இப்படி அப்படியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இந்த லட்சுமியானவள் பக்கத்து ஊரிலே சதுராட வேண்டுமென்று அண்ணனாகிய நட்டுவனை அழைத்துக் கொண்டு லட்சுமி சதுராட்டத்துக்கு அடுத்த ஊருக்கு சென்று விட்டார். வேதியருடைய நிலைமை என்னாச்சு? தினந்தோறும் லட்ச லட்சமா பொன்பொருளை அள்ளி அள்ளி கொடுத்தானே. ஆமா, செக்களவு பொண்ணு இருந்தாலும் சதிக்கு தின்னா எத்தனை நாளைக்கு காணும்? அதானே, எவ்வளவு பொருள் இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து நின்று எத்தனை நாளைக்கு திங்க முடியும்? ஆமா, அதனால செக்களவு பொண்ணு இருந்தாலும் சதிக்கு தின்னா எத்தனை நாளைக்கு? அதனால இப்ப 8 நாள் எல்லா பொருளையும் இவன் தான் பாதுகாக்கிறான். அப்போ சுத்தமா இவனை வச்சு வசூல் பண்ணிடணும். ஆமா, ஏதோ இன்னைக்கு வந்தா நாளைக்கு வந்தா 4 நாள் வந்தா பேசணும் பழகணும் முடிஞ்சு போச்சு அப்படி போயிடலாமா? இவன் எவ்வளவு பொருள் இருக்கும் அவ்வளவு பொருளை சுத்தமா கறந்துருன்னு சொல்லி எடுத்தா வெத்தலை எடுத்து அடுத்தால என்ன எடுத்தா வண்டி மைய எடுத்து கஷ்டப்படுறதுன்னு சொல்லி கேட்காத. ஆனா அவரா தருவாரு, நீரா கேட்காத அவரா தருவாருன்னு சொன்ன பிறகு ஆமா நமது வறுமையை கண்டவுடன் வாரி வாரி கொடுப்பார், மனமிறங்கி தந்துடுவார்னு சொன்ன பார்த்தாலங்கே. ஆமா, மறுப்புகின்ற வார்த்தையாலே மறுப்புகின்ற வார்த்தையாலே உழைப்பு நடக்கில்லா என்று இல்லை என்றே மறுப்புகிற வார்த்தையிலே மறுப்புகிற வார்த்தையிலே 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 பொறுத்து அத்தைக்கு கோவம் வந்துட்டா, அத்தைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கோவமே வராது. அவ பேசாம இருக்கு. தண்ணி மன்னனுக்கு அருள் கொடுத்த தாயே, மன்னனுக்கு அருள் கொடுத்த தாயே, மாங்கல்யம் காத்திடமா நீயே, மாங்கல்யம் காத்திடமா நீயே, வேப்பிலையில் விஷம் தீர்ப்பாய் தாயே, வேப்பிலையில் விஷம் தீர்ப்பாய் தாயே, வெந்நீரில் மருந்துரைப்பாய் நீயே, வெந்நீரில் மருந்துரைப்பாய் நீயே, நல்லொழுக்கம்